சிறு விண்ணப்பத்தின் முக்கிய கருத்துகள். 1. அருட்பெருஞ்சோதி இறைவனின் பரம்பொருள் தன்மை. இயற்கை உண்மை, அறிவு, இன்பம் ஆகிய அனைத்தும் கடவுளே. அவர் ஒருவரும் பலராயும் விளங்குபவர். எல்லாம் வல்லவர், எல்லாம் உடையவர், எல்லாவற்றுக்கும் ஆதாரம். மனித அறிவால் முழுமையாக அறிய முடியாத பரம்பொருள். 2. மனிதனின் சிறுமை மற்றும் இறைவனின் கருணை. மனிதன் தன்னை மிகச் சிறியவனாக உணர்கிறான். தன்னுடைய அறிவு குறைவு, குற்றங்கள் அனைத்தையும் ஒப்புக்கொள்கிறான். எங்கள் குற்றங்களையே குணங்களாகக் கொள்ள வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுகிறான். 3. அறியாமை நிலை. உயிர் முதலில் அஞ்ஞான இருளில் மூழ்கியிருந்தது. உண்மை அறியாது வாழ்ந்த நிலையை விளக்குகிறது. மனிதனின் மனம், அறிவு, அனுபவம் அனைத்தும் குற்றமயமாகிப் போனதாக கூறுகிறது. 4. பல பிறவிகளின் துன்ப அனுபவம். தாவரம், கல், புழு, பறவை, விலங்கு, அசுரன் முதலிய பல யோனிகளில் பிறந்த அனுபவம். ஒவ்வொரு பிறவியிலும் வெட்டுண்டல், நசுக்குண்டல், கொல்லப்படுதல், பயப்படுதல், துன்பப்படுதல் ஆகிய துயரங்கள் அனுபவிக்கப்பட்டதாக கூறுகிறது. பிறவி சுழற்சியின் அலுப்பு வலியுறுத்தப்படுகிறது. 5. மனிதப் பிறவியின் மகத்துவம். எல்லா பிறவிகளிலும் உயர்ந்தது மனிதப் பிறவி. இது அழியாத பேரின்ப வாழ்வை அடைய கிடைத்த அரிய வாய்ப்பு. மனித உடல் கடவுளருளால் கிடைத்தது என்று கூறுகிறது. 6. உண்மைக் கடவுள் உணர்வு. உலகத்தை படைத்து நடத்தும் ஒரே உண்மைக் கடவுள் உள்ளார். அவரை உண்மையான அன்பால் வழிபட்டால் திருவருள் கிடைக்கும். அந்த அருளால் மரணம், நோய், மூப்பு, பயம், துன்பம் ஆகியவை நீங்கும். 7. மரணமில்லா பெருவாழ்வு. இறைவன் அருளால் அழியாத பேரின்ப சித்தி பெற முடியும். நித்திய வாழ்வு மற்றும் சித்தி நிலை பெறுதல் சன்மார்க்கத்தின் குறிக்கோள். 8. ஞானசபையின் முக்கியம். உத்தர ஞான சித்திபுரத்தில் ஞானசபை தோன்றும் என்று இறைவன் அருள் குறிப்பு. ஞானசபை இறை அருளின் அடையாளமாகக் கருதப்படுகிறது. அதனை அலங்கரிக்கும் பணியில் தடை வராமல் அருள் வேண்டப்படுகிறது. 9. சமரச சுத்த சன்மார்க்க கொள்கை. சமயம், மதம், சாதி, ஆசிரம வேறுபாடுகளைத் தாண்ட வேண்டும். அனைத்துயிர்களிடமும் ஆன்மநேய ஒருமைப்பாடு வேண்டும். உண்மை அறிவும் உண்மை அன்பும் நிறைந்த வாழ்க்கை வேண்டும். 10. உலக மக்கள் மீதான கருணை. தனக்கே அல்லாமல் உலகமெங்கும் உள்ள மனிதர்கள் அனைவரும் உண்மையறிவு பெற, உண்மையன்பு பெற, சன்மார்க்க நிலை அடைய, நித்திய வாழ்வு பெற வேண்டுகிறார். 11. இறுதிப் பிரார்த்தனை. அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே என்று இறைவனை மீண்டும் மீண்டும் வணங்குகிறார். முழு விண்ணப்பமும் கருணை, தாழ்மை, ஆன்மநேயம், மரணமில்லா வாழ்வு ஆகியவற்றை மையமாகக் கொண்டது.